போலீஸாமா ஏன்னு கேட்டா ஒரே நீட்டா இருக்காங்க. அப்ப என்ன பொட்டிக்கார மாமா அந்த பிள்ளைக்கு அப்பா எனக்கு மாமா ஆரம்பிச்சலாமா ஏ வேண்டாம் மாமா பாக்குறாரு. ஹலோ 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 கேக்குதா கேக்குதா என்ன வாய் ஊமையா இருக்கா? சரி இப்ப கேக்குதா? இன்னொரு காரு பரவாயில்ல. ஆனா பெட்டிக்காரப்பா என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசப்பா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவரை பார்த்து. எங்க அழுத்துறாரு? செவில உட்காந்துட்டு கையில பிடிச்சாரு வைக்கி கண்ணிமைக்கோ நேரத்தில காதல் கொண்டேனே
ஹலோ சூரியனோ சாட்சியில பெத்ததில்லை அந்த சூரியனோ சாட்சியில பதகத்தை பெத்த பிள்ளை பஞ்சத்திட்டு வாழ்ந்த புள்ளை இந்த பத சொல்லுங்க கவசலம்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமா கவசலம்னா? ஒரு கவசலத்தை காணலையா, ஒட்டிக்கார குண்டலத்தை காணலையா, அந்த குண்டலத்தை காணுமா? ஒட்டிக்கார குண்டலத்தை காணும். வா தூக்கி நின்றார் பாரு யாரு, வா தூக்கி நின்றார் பாரு யாரு, பெட்டிக்காரு. அவன் கண்டபட வேலை இல்லையப்பா, என்ன வர சொல்லி பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறவங்களும் இந்த நேரம் நோட்டிக்கு நீங்க போறீங்க, கண்டா வர சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
எங்க நாடகம் நல்லா இருக்கிறது நல்லாம இல்லாம பிறந்து உங்க கைக்குள்ளதான் இருக்கு. என்னப்பா? ஆமா ஒவ்வொன்றையா வச்சு சொருகி பாக்குறாரு. எதுல என்னத்தை சொருகுதுன்னு தெரியாம தற்கொலை பண்றாரு. இப்ப நாங்க 2 பேரும் போய் சொருகுனோம்னா சரியா இருக்கும். ஆனா அதுல நல்லா கேட்காங்க எதை எது ஏன்னா என்ன செய்யணும் பல்லெல்லாம் உடைக்க போறாரு. அவர் நிக்கிற நிலைமையும் சரியில்லை, இங்க நெல் விக்கிற நிலைமையும் சரியில்லை. சொல்ற மாதிரி இல்ல. என்னங்க அது எப்படினாலும் கட்டணும். இப்ப சரி பண்ணிட்டாங்க. எங்க நாங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வந்திருக்கோம். அக்கா தங்கச்சி வந்திருக்கோம். அக்கா தங்கச்சி 2 பேரும் எதுக்கு வந்திருக்கோம்? 2 பேரும் வந்து தனி ஆடணும். இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்தா மாதிரி ஆடுறோம். 2 பேரும் சேர்ந்தா ஆடுறோங்க. எங்க நாங்க 2 பேரும் சேர்ந்தா யாருக்கிட்ட நாங்க 2 பேரும் 4 பேருக்கிட்டே வர போறோம். தங்கச்சி சேர்ந்த மாதிரி அவர் அதோட செத்தாரு. ஆசைப்படுற இருந்தா செத்து கண்டிப்பா ஆசைப்பட மாட்டோமா? இப்ப நாங்க 2 பேரும் ஒவ்வொருத்தையும் வர்றோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? யார் முதல்ல இருக்காரு? தோக்கரா இருக்காங்க. இந்த இருக்கிறாரு பாருங்க பொட்டிக்கார மாமா. அந்த மாமா கிட்ட இந்த புள்ள போகுது. அம்மா சி பாப்பா பாப்பா நீ அப்பா நினைக்காதே. ஆமா அப்பாட்ட போய் பாரு. ஐயா உண்மையிலே அவர் எனக்கு அப்பா தான். அப்பாங்கறே அப்பா தான் உன்னை போட்டு அப்படியே மாமான்னு சொல்ல வரைக்கும் முதல்ல எங்க அப்பாட்ட நீங்க போங்க. அதுக்கு அப்புறம் மிருதவரை அடிச்சு நாம எல்லாத்துறேன். இன்னைக்கு 4 பேர் நடக்க பொட்டை எங்க கைக்குள்ள நான் உங்ககிட்ட அதனால இப்ப நேரா யார்கிட்ட வரேன்? பட்டியாட்ட வரேன். பட்டியாமா எசமா வரமா எசமா வரமா மகஜிலா மச்சாண்டாண்டி ஏ சாதகத்தில் கொண்டு புத்தகே மகஜிலா உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். சொல்ற மாதிரி தெரியல. நிக்கிற நிலைமை சரியில்லை. இப்ப நான் மிருத கட்ட போறேன். மிருத கட்ட போறேன். பொட்டி கட்ட போலையா? ஐயா அவர் தூங்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் இப்ப தூக்கி விட்டு சாப்பிட வரேன். மதுரசில்லா மச்சம் தாண்டி நம்மளே செஞ்சாலும் செய்ய மாட்டாரு. அவர் பாவம் பொம்பளை பிள்ளை கூட ஏறது பார்க்காத மனுஷன் அவர் போய் கையை விட்டு வருவாங்க. கையை பிடிச்சியா வெள்ள கட்டிய விட்டு கருப்பு கட்டியா கட்டை இருக்கா? கட்டை எல்லாம் கட்டா இருக்கா? அப்படி ஏதாச்சும் ஒண்ணு குறைச்சிருந்தா கருப்பு கட்டை காணுமா? நாளையில உங்க கட்டையை காணா இங்க இருந்தா பிடிங்கி தரணும். இப்ப மிருத கட்ட நான் போறேன். ஆனா பெரிய எங்க அம்மா என் அக்கா வந்துச்சு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஒண்ணு கேட்க வேண்டாமா? அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? ஆமா கருப்பு கட்டை முறைய பிடிச்சி வாய்ச்சியா வச்சுக்கலையா? யாரும் வச்சு எங்க வச்சு அப்பா அவரு ஆமாங்க கருப்பு கட்ட முறைய பிடிக்காது. கேட்கிற கேள்வி அந்த கேள்வி கருப்பு கட்டை முறைய பிடிச்சியா புதுசா பிடிச்சான்னு கேட்கற. இப்ப மிருதகர மாமாட்ட போறேன். 2 நிமிஷம் வச்சு ஒண்ணு படுக்க போட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டே இருந்தாரு. அதுல நீங்க வாசிக்கலாம்னு பரவாயில்ல, நான் உங்கள்கிட்ட ஆடுவேன். ஆனா அவர் நல்லா விடாம வாசிக்கங்க. ஆடுறவங்க பாவமா இருக்கிற யாரும் சாப்பிட்டியானே
வாயிலா பூச்சியா கொண்டாந்து மாட்டிக்கிட்டாங்க. அடியம்மா அடிப்பட்டுகளா எல்லம்மா தண்டுகளா அடி நறுக்கி பவளங்களா இவன் அவரத்தில் வாழைகளா அப்படி பிடிச்சாலும் பிடிங்கய்யா நல்ல இந்த மாதிரி நல்ல புளியங்கம்ப பார்த்து அப்படி இடிச்சாலும் இருங்கய்யா தம்பி நல்ல இவர மாதிரி இடிச்ச வயல பார்த்து கோபந்தாமன்னே கொஞ்சம் இப்ப தாளரை இழுத்து வச்சு போடணும். இப்ப தாளரை நீங்க எல்லாம் வந்து யாரும் எங்க கிட்ட வரல. ஏன்னா இப்ப தாளக்காரில எங்க கிட்ட வந்து ஆடணும். ஏன்னா அவர் சாம சின்னது. ஏன்னா பெட்டியை வந்து தூக்கிட்டு வர முடியாது. எந்த ரெண்டு பேர்த்தையும் நீ வந்து ஆடுற சரிதானே? ஆமா வரணும். அதுல கரெக்டா இருக்கு. அங்க பெட்டியை நீ எப்படி எந்திரிச்ச உட்காரு நாங்க கூப்பிட்டாதானே வராங்க நம்மளோட ஆட வராங்க. ஐயா இவர் வந்து ஆடி என்ன சொன்னோம்ல அங்க நிக்கிது. நீ முன்னாடி வந்து போட வேண்டியதானே? முன்னாடி போடுறதா இல்லையா? அங்க திரும்பி போடியா? ஐயா பந்த சொல்லும்போது அங்கே கடவுளை எங்கேயா நீ வேட்டிய குட்டியா இல்லையா? குடுத்தியா இல்லையா?
எப்படி போயிட்டாரா கூப்பிடு அங்கே எங்க அக்கா பிடிக்க முன்னே கீழே விழுந்திய உடம்பு சரியில்லையா எங்க அக்காட்ட போட்டது மாதிரி அதே மாதிரி எங்கிட்ட நீ மல்லாக்க விழுவணும் மாட்டியா இந்த அண்ணன் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது கொஞ்சம் வேகமா போட்டதான் அடங்காது கையை முதல்ல அந்த கடவுள் கலகுதம்மா என் மனசு அந்த கடவுளை கொள்ள அதே மாதிரி அனுப்ப அந்த கடலை கொள்ள கம்னாட்டி குடுக்குடு பேர போனாங்க குடுக்குடு பேர போன கம்னாட்டி எங்க நிக்கிறாங்க இங்க வாடா என் காலி வாடா ரெண்டு பேரும் என்ன வந்திருக்கோம் தெரியுமா நாங்க எதுக்கு வந்திருக்கோம் ராத்திரி நேரத்தை
நிக்குது. என்ன கடைசியில அந்த வந்து மூலையில ஒருத்தி பாட்டேன்னு போனா அர்த்தம் இல்லை. நாகூர் ஆண்டவர தெக்கம் மாட்டுவோம். போன மாசம் 5ஆம் தேதி ஒரு நல்ல காரியம் நடந்தது. என்னையா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல ஒரு தெய்வம் ஒண்ணு நிக்குது. தெய்வம் நிக்குதா? ஒரு மாண்டவன் ஒருத்தி நிக்கிறா. அப்படியா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சுடுகாட்டு மண்டை தெக்கம்மா சொல்லுது. செக்கமா சொல்லுது. இருந்தாலும் அர்த்தம் உண்டு. அந்த கடைசி மூலையில வடக்குன்னு ஒத்தி எங்க அடிச்சு புரோஜனம் இல்லை. மண்டையில் அடிக்காத. அம்மா ஏம்மா, நான் யாரும் தெரியாம அதுவும் அடிச்சு கிடக்காத. நீ எனக்கு யாரும் தெரியுமா? நான் நக்க வந்தேன். அம்மா நான் வந்து நாய்க்கல். உங்க குடும்பத்துல என்ன நடக்குது? உங்க வீட்டுல குடும்பத்துல என்ன நடக்குதோ அப்படியே சொல்லுவோம். நக்கீர பரம்பரையை பொறுத்தவரை இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டுல 2 பிரச்சனை எல்லாம் இருக்கு. அந்த பிரச்சனை இவர் தான் தீர்த்து வைப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால யார் என்னன்னு கேட்க சொல்லலாமா? நாகூர் ஆண்டவர தெக்கம் அர்த்தம் உண்டு. அங்க ஒரு சைத்தான் வரணும். உங்க குடும்பத்துல நல்ல காரியம் நடக்கணும்னா நம்ம கிட்ட உங்க வீட்டுல ஒரு பொருள் ஒண்ணு என்ன பண்ண நாய்க்கிட்ட கேளுங்க. தெக்கம்மா சொல்லு. நம்ம வீட்டுல 2 மாடு அப்படியே உலோட குடியிரு போயிருச்சு. ஆமா, அப்ப அத கேட்டா கண்டுபிடிச்சா சொல்லுவாரா? உங்க வீட்டுல ஒரு பொருள் காண குடிச்சு 4 கால் ஜீவன். அது என்ன பொருள்? என்ன பொருள்? உங்க முளையில கட்டி மட்டும் உங்க மொளகுச்சியோட புடிங்கிட்டு போயிருச்சுங்க. அப்ப அந்த கிடாரி மாடு எங்க நிக்குது? அந்த மாடு எங்க கட்டி இருக்குன்னா ஆமாங்க, சத்துவாடியில கர்நாடக வீட்டுல கட்டி கிடக்கு. கர்நாடக வீட்லயா? ஏன் அவங்க வீட்டுல கட்டி கிடக்கு? அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா சரி 7 மணிக்கு மேல போவாது. எத்தனை மணிக்கு போகணும்? நைட்டு 9 மணிக்கு போனா அவுத்து விடுவாரு. இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரி, மாடு கிடைச்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அக்கா ஒரு சண்டை ஒண்ணு. சுடுகாட்டு மண்டை தெக்கம்மா சொல்லுது. அர்த்தம் உண்டு. எனக்கு அர்த்தம் உண்டு. அவ கொண்டு போய் கம்பெனி கொடுத்துருக்கான். இந்த காரியத்தை நான் அப்படியே சொல்றேன். உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை நினைச்சா இல்லையா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை நினைச்சா இல்லையா? ஹலோ, அது யாரு பக்கம் தீர்ப்பாவும் கேட்குறீங்க? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க அந்த தீர்ப்பை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம ஆலயத்துக்கு நீங்க வரணும். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா சும்மா வந்தீங்கன்னா சொப்பை சொல்லாது. அந்த கேஸ் யாரு பக்கம் ஜெயிக்கணும்னு கேட்குறீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த ஆலயத்துக்கு வரும்போது 1 லிட்டர் பால், 1 லிட்டர் பால், சரி 1 லிட்டர் பால், 5 கிலோ பூ, 5 கிலோ பூவா? உதிரி பூ. ஓ சரி, 5 கிலோ பூவு. நைட் பேண்ட் பேரிச்சம்பழம் 1 கிலோ. அந்த பிராண்ட்ல தான் வேணுமா? சரி, அது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா 1 கிலோ. அது என்ன இருட்டுக்கடை அல்வான்னு இருக்கு? திருநெல்வேலி இருட்டுக்கடைமா. சரி, அந்த இருட்டுக்கடையை வாங்கி அந்த அல்வா வாங்கிட்டு வாங்க. நெசாலி பழம் 2, ஏன் பழம்? பழங்கள் கண்டு 100. கேட்கறாங்க, முட்டை பழம் இல்லையோ? இதெல்லாம் முக்கியமான. சரிங்க, இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா நல்லா குளிச்சு முழிவிட்டு சரி நம்ம ஆலயத்துல வந்து படுத்தீங்கன்னா வடக்கு முகம் தலை நீட்டி தெற்கு முகம் படுத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு வரணும்? 11 மணிக்கு மேல. அது எங்க 11 மணிக்கு பகல்ல வரக்கூடாது? வர்றப்ப துணைக்கு ஆள் கொண்டு வரக்கூடாது. ஏங்க, எங்க அம்மா என் தங்கச்சி ஆச்சு. உன் தங்கச்சி வரக்கூடாது, உங்க அம்மா வரக்கூடாது, உங்க அப்பா வரக்கூடாது, சரி உங்க தம்பி வரக்கூடாது. சரி, நீங்க மட்டும் வரணும். தனியா வரணும். நீங்க வந்தாதான் குளிச்சு முழிவிட்டு படுத்தீங்கன்னா 11:45க்கு சரி நம்ம வீரம் உங்க மேல ஏறுவோம். வீர என் மேல ஏறுவானா? ஏறுவோம். சரி, ஏறி உட்கார்ந்தால போகணும். உங்களுக்கு அப்ப ஒரு முறை கலைச்சி போடுவோம். என்ன கலைக்கிறீங்க? ஏன் கலைக்கிறது? வீரம் முழுக்குனா சேதி சொல்றான்னு அலக்கி சேதி சொல்றான். ஆட்டுவான், ஆட்டி ஆட்டி சேதி சொல்லுவான். என்னத்தை போட்டு ஆட்டுவான்? சூளத்தால அளக்குவான். சரி, சூளத்தால அளக்குவான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஒரு 12 மணிக்கு 11 மணிக்கு ஏறி 2 மணிக்கு கீழே இறங்குவான். அதே அவ்வளவு நேரம் வரல போட்டு ஆட்டுவானா? சேதியை சொல்லுவான். தொடர்ச்சியா கேட்கூடாம. அதுக்கப்புறம் விடியதாரம் 4 மணிக்கு ஏறுவோம். அப்ப
அப்ப ஏங்க காலையில வேற ஏறாரு? விடியகார ஏறவ 7 மணி வரை இறக்க மாட்டான். ஏங்க அப்படி 7 மணி வரல என்னங்க பண்ணுவாரு? நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரிங்க. கேசி திருப்பாவும் அவர் கொடுப்பாரு ஒரு பழத்தை. அவர் பழத்தை கொடுப்பாரு. எலுமிச்சை பழமா? சரி. எலுமிச்சை பழத்தை கொடுப்பாரு. எலுமிச்சை பழம் கொடுத்த உடனே அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டு வாசல்ல நின்னீங்கன்னா கோர்ட்டு பக்கம் உங்க பக்கம் ஜெயிக்கும். அப்படியாங்க? ஆகையால நீங்காட்டு மண்டை செக்கமா சொல்லு. இல்ல இதெல்லாம் கரெக்டா பண்ண சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி நான் கேட்க போறேன். அதனால அதையும் நல்லா தெளிவா சொல்லணும். அக்கா இப்படி வாக்கா. யானா யார் கேக்குறதெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்றாரு. ஆமா. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம். அவர்ட்ட என்ன கேட்கலாம் கேட்கலாமா? ஏங்க சாமி என்னாச்சு? ஐயோ சாமி ஏங்க ஒரு கேள்வி கேட்ட மாதிரி பதில் ஒரு சாமியை கிளப்பணும் நம்ம ஆரியா கிளப்பணும். இப்ப கிளப்பமா சாமியா? இப்ப சாமி படுத்துருச்சுன்னா இப்ப நான் கிளப்பறேன். சாமியை கிளப்பறதுக்கு முன்னாடி அந்த சாமியோட மண்டை இருக்கு பாருங்க. அந்த மண்டையில துணி ஒண்ணு கட்டி இருக்காங்க. அத முதல்ல எடுங்க. இல்லங்க இப்ப கிளப்பறேன் பாருங்க. கண்ணை திறக்கணும் சாமி. ஒரு சாமியாரா இருந்துட்டு இந்த மாதிரி பெண்களை பிடிச்சி ஆடலாமா? நீ சாமியாரா வந்த அது புள்ளைய போட்டு அடிக்காதக்கா. சாமியாரா வந்தியா வரலையா? நீ வந்த வேகத்துக்கு அண்ணே அந்த மாதிரி அடிக்க கூடாது எங்க அக்காவை. யானை அப்படி அடிக்கிற? அண்ணே எங்க அக்காவை எப்படி அடிச்சிருக்கிறத சொல்லு. எங்க அக்காவை எப்படி அடிச்சிருக்கிறது என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன்னு சொல்லு. நல்ல கட்டுக்குமா. என்னையா நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்க. நீ யாரு? என்ன ஊரு? எதுக்கு வந்த? நான் குடுகுடுப்பக்காரன். நீ குடுகுடுப்ப? ஓகே நான் எதுக்காக வந்தேன்? எதுக்காக எந்த இடத்துக்கு வந்த? வேஷம் போட்டு உங்க ஆட்டத்தை பார்த்தேன். அப்படியா? அங்கேயிருந்து வரும்போது எப்படி இருந்தது? ஆனா உங்க ஆட்டமாவது ஆட்டம். ஐயோ 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 என்ன மயிரா வந்துச்சு சொல்லியா? ஆட்டத்தை பார்த்தேன். என்ன மாதிரி இருந்துச்சு? ஆஹா உங்க ஆட்டம்னா ஆட்டம். அடடா எப்படி இருந்துச்சு? அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் ஆடா மை துர்க்கியா சரிங்க. அப்படியே நடுப்புற வந்து உட்கார்ந்து பாத்தீங்க. ஆமா. எப்படி இருந்துச்சு? அட்டகாசமாச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே மேல வந்து ஏறி வந்து பாத்தீங்க. அம்மா உங்க ஆட்டமாவது ஆட்டம். ஏன் ஆட்டம் எப்படி? எங்க அக்கா ஆட்டம் எப்படி? உங்க ஆட்டத்தோட உங்க அக்கா ஆட்டம் அருமையான ஆட்டம். இவங்க ஆட்டத்தோட எங்க அக்கா ஆட்டம் நல்லா இருந்தது. உங்க அக்கா ஆட்டம் உங்க கையில எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என் நிலத்தை விட்டாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டாலும் பரவாயில்ல. நீங்க பணத்தை போட போட நாங்க 2 பாடம் ஆடி ஆடி உங்களை கூட்டிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு செக்கு கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு 500 ரூபாய் செக்கா வெறும் 500 ரூபாய் தான். வேற 500. நான் சொல்றேன். சரிங்க. ஆட்டம் ஆட்டம் மேல இருந்து வெட்டணுமா? மேல் வெட்டு வெட்டணும். ஒவ்வொரு தனித்தனியா வெட்டு. அப்ப எங்க அக்கா வெட்டணுமா? முதல்ல நீ வெட்டு. முதல்ல நான் வெட்டணும். அப்ப அக்கா வெட்டு. அதுக்கப்புறம் எங்க அக்கா வெட்டணும். சரி பரவாயில்லைங்க. காசு கையில வச்சிருக்கீங்களா? அது நீயே செக்கு தரமா? செக்கா? உடனே ஏத்துக்குள்ள உள்ள விட்டு. உடனே ஏத்துக்குள்ள உள்ள விட்டு எடுக்க போறீங்க. கையில பணம் கொடுக்கணும். பணம். என் பணம் போனாலும் சரிதான், என் வீடு போனாலும் சரிதான், என் மனக்கட்டு போனாலும் சரிதான், பணம் தள்ளி விடுறேன். வண்டி போனாலும் சரிதான், மாடு போனாலும் சரிதான், கொண்டாட்டியே போனாலும் சரிதான். அதனால இப்ப மேல வச்சு வெட்டுறேன். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி அது பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி.
பாசத்துக்குரிய அருமை மருமகன் ரவி அவர்கள் எனக்காக ஒரு கைத்தறையாடை அறிவித்திருக்கிறார். அவர் பட்டு பட்டு சார்பு அறிவித்திருக்கார். அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கம். கனிமுட்டி அப்பாவுக்கு கேட்டேன் அப்ப காசு கொடுக்க மாட்டியா? அடிச்சு விட்டது குப்பமல்லி போய் சாணிக்குழி 50 ரூபா. 500 ரூபாய்மா பக்கத்துல சைபர் போட்டுருக்காரு. அதெல்லாம் உண்டுங்க. ஏங்க பயப்படுறீங்க நீங்க? கான்ட்ராக்ட்காரங்க இப்படி பயப்படுறியா? சரி, என் தங்கச்சி வந்து மேலிட்டு வெட்டிட்டா. இப்ப நான் எங்கன வெட்டுறது? நீ இதுக்கு கீழே வெட்டு. அப்ப நான் வந்து கீழே வெட்டணுமா? ஆமா. சரி, வீடு கட்டாம சேர்ந்து